கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா மெய்யாகவே விடுதலை கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவான். ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவான். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? பண பிரச்சனையிலேருந்து விடுதலையை கற்றுக் கொடுக்க போகிறான். பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலையை கற்றுக் கொடுக்க போகிறான். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உபத்திரவத்திலிருந்து விடுதலையை கற்றுக் கொடுக்க போகிறான். நஷ்டத்திலிருந்து விடுதலையை கற்றுக் கொடுக்க போகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 8:36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எனக்கு அப்படி மெய்யாக அப்படின்னா உண்மையாக சத்தியமாக அப்படியே நடக்கும். மெய்யாகவே உண்மையாகவே கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எந்த மனுஷனாலும் விடுதலையாக்கக்கூடாத காரியத்தை கர்த்தர் விடுதலையாக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சமீபத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவரை பார்த்து கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தாருன்னு கேட்டேன். சிறைச்சாலையில் கர்த்தர் என்னை ரட்சித்தாருன்னு சொன்னாங்க. அப்போது நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கடையில் ஒர்க் பண்ணேன். நான் செய்யாத தப்பை செய்தாய் அப்படின்னு சொல்லி என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. நான் தேவையில்லாத களவான்ட்டேன்னு சொல்லி என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, கேஸ் ஃபைல் பண்ணது ஒரு உயர்ந்த அதிகாரி. என் மேலே குண்டர் சட்டம் போடணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போந்தான் சிறைச்சாலையிலிருந்து நான் ஆண்டவரிடத்தில் சில பொருத்தனைகளை பண்ணி ஜெபம் பண்ணினேன். ஒரு சிறைச்சாலையில் கைதிகளை விசாரிக்க வந்த ஜட்ஜை அனுப்பிவிட்ட ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்ககிட்ட உண்மையான நிலைமையை எடுத்து சொன்னேன். மேல்கோட்டில் போய் விடுதலை ஆகாத காரியத்தை கீழ்கோட்டிலேயே கர்த்தர் விடுதலையை கொடுத்தா. அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பான். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலன் பவுல் எழுதின அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7:10 வாசித்து பாருங்க. யோசேப்பினுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கி, இப்போ செய்யாத குற்றத்திற்கு யோசேப்பு சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கிறான். கர்த்தர் அந்த உபத்திரவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கினான். யோசேப்புக்கு அந்த எகிப்து தேசத்தில் அண்ணன் உண்டா, தம்பி உண்டா, அக்கா உண்டா, தங்கச்சி உண்டா, மாமா உண்டா, அத்தை உண்டா? யாராவது தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க? யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்பை விடுதலை ஆக்கினது மாத்திரம் அல்ல, ஆதியாகமம் 41:41 உயர்ந்த இடத்துல வைத்தான். வேதம் அப்படிதான் சொல்கிறது. சங்கீதம் 91:14 என் நாமத்தை அவன் அறிந்தபடினால் அவனை விடுவிப்பேன். என்னத்து வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். கர்த்தர் உங்களை விடுவிப்பான். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா பாடுகளிலிருந்து நீர் விடுவித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.